சிபிஎஸ்இ பள்ளிகளில் 8ஆம் வகுப்பு வரை கட்டாய தேர்ச்சி முறை ரத்து என்ற நடைமுறை அமலுக்கு வர உள்ளது. இது மாணவர்களின் கற்றல் திறனை அதிகரிக்க உதவுமா அல்லது பெற்றோர்களுக்கு பாதகமாக அமையுமா என கேள்வி எழுந்திருக்கிறது. விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில். அடுத்த கல்வியாண்டு முதல் சிபிஎஸ்இ பள்ளிகளில் 8ஆம் வகுப்பு வரை ஆல் பாஸ் இல்லை என்ற விதி அமலுக்கு வரவுள்ளது. இதற்கான ஒப்புதல் கடிதத்தை பெற்றோரிடமிருந்து பெற மத்திய இடைநிலை கல்வி வாரியம் முனைப்பு காட்டி வருகிறது. கடந்த 2010ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட கல்வி உரிமை சட்டத்தின்படி 8ஆம் வகுப்பு வரை மாணவர்களை ஃபெயிலாக்க கூடாது என்ற நடைமுறை கடைபிடிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் புதிய தேசிய கல்விக் கொள்கையில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தப்படி 3, 5 மற்றும் 8ஆம் வகுப்புகளில் 33% விட குறைவான மதிப்பெண் பெற்ற மாணவர்களை ஃபெயிலாக்க முடியும். இந்த நடைமுறை அடுத்த கல்வியாண்டான 2025-26ஆம் ஆண்டு முதல் கட்டாயம் அமலுக்கு வரும் என மத்திய கல்வித்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் தேர்ச்சி பெற தேவையான மதிப்பெண்களை மாணவர்கள் பெறாவிட்டால் ஃபெயிலாக்கி விடுவோம் என்பதை பெற்றோரிடம் தெரிவித்து அவர்களிடம் ஒப்புதல் பெற வேண்டுமென அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள சிபிஎஸ்இ பள்ளிகளிலும் பெற்றோர்களிடம் ஒப்புதல் கடிதம் பெறப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் சிபிஎஸ்இயின் நடவடிக்கைக்கு தமிழ்நாடு அரசு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ், சிபிஎஸ்இயின் கல்வி திட்டத்தால் மாணவர்கள் மன அழுத்தத்திற்கு ஆளாக நேரிடும் என்று தெரிவித்தார். திட்டத்தை எதிர்த்து பெற்றோர்கள் கேள்வி கேட்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தயவுசெய்து பிள்ளைகளோட எதிர்காலத்தில் தேசிய கல்விக் கொள்கை விளையாடும் போது தயவுசெய்து எதிர்ப்பு குரல்னாச்சும் தெரிவிங்க. நீங்க இது எப்படிங்க ஏற்றுக்கொள்ள முடியும்? என் பிள்ளை 5ஆவதுல ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அந்த பிள்ளையோட ஒரு வருஷத்துக்கு படிப்பு என்னாவும் எதிர்காலம் என்னாவும் தயவுசெய்து கேள்வி கேளுங்கள். அப்படி கேள்விகள் கேட்க போதுதான் மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கரத்தை வலுப்படுத்துகிற விதமாக இருக்கும். ஒரு கட்சிக்காக இயக்கத்திற்காக நான் கேட்கணும், எஜுகேஷன் சிஸ்டத்திற்காக நான் கேட்கிறோம். இதனிடையே கல்வி உரிமை சட்டத்தில் கூட இல்லாத ஒன்றை சிபிஎஸ்இ நடைமுறைப்படுத்த முயற்சிப்பது அதிர்ச்சி அளிப்பதாக நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திரபாபு கூறினார். ரைட் டு எஜுகேஷனுங்கிறது அந்த குழந்தை படிக்கிறதுக்கான ஒரு இது. அதை நான் வரும்போதே நான் ஃபெயில் ஆக்குவேன் இது மாதிரி பயமுறுத்தும் பொழுது அந்த சிபிஎஸ்இ பள்ளிகளை நோக்கி வரக்கூடியவங்களோட எண்ணிக்கை குறையலாம், மற்ற ஸ்டேட் போர்டுக்கே போயிடலாம் அப்படின்னு அவங்க போகலாம். அதனால இது நிறைய அவங்களுக்கு தான் அது பாதகத்தை உருவாக்குதை வழி அவங்க நினைக்கிற விஷயங்களை கொண்டு வருமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஏன்னா மதிப்பெண் குறையும் மாணவர்களை ஃபெயிலாக்கி விடுவோம் என பெற்றோரை வற்புறுத்தி கையெழுத்து வாங்குவது சிபிஎஸ்இக்கு தான் பாதகமாக அமையும் என கல்வியாளர் நெடுஞ்செழியன் தெரிவித்தார். அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இடைநீற்றல் கிடையாது, டீடைன் பண்ண மாட்டோம்னு சொன்னாங்க. அந்த காலகட்டத்திலே சிபிஎஸ்இ பள்ளிகள் அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நடைமுறைப்படுத்துவதற்கும் தொடங்கினாங்க. எனவே அந்த சட்ட திருத்தம் தான் இவர்களுக்கு அந்த அதிகாரம் கொடுத்தது. அதே நேரம் மாணவர்களின் கற்றல் தரத்தை உயர்த்துவதற்கு தேர்ச்சி முறையில் மாற்றம் அவசியம் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பாஸ் ஆனாதான் குழந்தைக்கு ஃபியூச்சர் அப்படின்றதுனால எல்லாரையும் பாஸ் பண்ண வச்சுட்டு அதுல கூட ரொம்பவே இன்னும் ஒரு வருஷம் படிச்சாதான் இந்த பிள்ளைக்கு நல்ல ஒரு அறிவு, அதாவது அந்த அளவு லேர்னிங் கிடைக்கும் அப்படிங்கறத கூட யோசிக்காம எல்லாரையும் பாஸ் செய்யறதுனால மாத்திரம் சைக்காலஜி இம்ப்ரூவ் ஆகும்ன்றது இல்லைங்க. சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கூடுதலாக ஒரு வருடம் படித்தால் மாணவர்களின் கற்றல் தரம் அதிகரிக்கும் என்றார். கல்வியின் தரம் குறையும் போது மாணவர்கள் ஐஐடி போன்ற உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்வதற்கான வாய்ப்புகளை இழப்பதாகவும், இந்த விவகாரத்தில் பட்டும் படாமல் பதிலளிக்காமல் கல்வி சார்ந்த நிபுணர்களுடன் ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டும் என்றும் நிர்மலா சீதாராமன் கூறினார்.